அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். உபாகமம் 32 அதிகாரம் 7. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய்ச் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க உங்களிடத்திலே தாழ்மையாய் வேண்டுகிறோம். அருமையானவர்களே, இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களிலே நாம் பயணம் செய்து வருகிறோம். இந்த இறுதி நாட்களிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே நம்மை சிந்தித்து பார்க்க, நம்முடைய கடந்த கால வாழ்வை திரும்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். உபாகமம் புஸ்தகம் 32 அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆகவே இந்த வேத வசனத்திலே அங்கே பூர்வ நாட்களை நினை என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வாக்கியத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஆவியானவர் மோசேயின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிறார். உபாகமம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10-12 வாக்கியங்களை வாசித்தால், இஸ்ரவேலிலே ஆண்டவரை முகமுமாய் தரிசித்த தீர்க்கதரிசியை போல வேறொரு தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. அருமையானே, உபாகமம் 32 அதிகாரம் 7 மறுபடியும் வாசித்து பாருங்கள். பூர்வ நாட்களில் நினைக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் remember the days of old என்று சொல்லலாம். இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே நம்மை நினைவு கூற ஆண்டவர் அழைக்கிறார். மறதி என்பது மனிதர்கள் வாழ்விலே வருகிற ஒரு பாரம்பரியமான பிரிக்க முடியாத ஒன்றாகும். அநேகருக்கு வயது காரணமாக மறதி வரலாம். சிலருக்கு அழுத்தங்கள் காரணமாக அங்கே மறதி வரலாம். சிலருக்கு வேலை பளுக்களின் காரணமாக மறதி வரலாம். சிலர் வேண்டுமென்றே மறக்கிற மக்களும் இருக்கிறார்கள். நம்முடைய சரீரத்திற்கிற மூளை ஒரு சிறிய அவயம்தான். ஆனால் நாம் கண்டவைகளை, கேட்டவைகளை, பார்த்தவைகளை, ஏன் வாசித்தவைகளை எல்லாவற்றையும் அந்த மூளையானது பதிந்து வைத்திருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவுகூர் என்று சொல்லி அழைக்கிறார். எதை நினைவுகூற வேண்டும்? பூர்வ நாட்களை நாம் நினைவுகூற நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, முதல் காரியமாக ஒன்று சொல்கிறேன். எப்படிப்பட்ட இடத்திலிருந்து என்னையும் உங்களையும் புறப்பட பண்ணினார் என்பதை நாம் நினைவுகூற அழைக்கப்படுகிறோம். உபாகம புஸ்தகம் 5 அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகவே ஆண்டவர் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து என்னையும் உங்களையும் புறப்பட பண்ணினார் என்பதை நினைவுகூற வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு வாழ்க்கையாகும், பெரிய வரலாறாகும். எகிப்துக்கு போன மக்கள் சாதாரணமான ஒரு சிறு கூட்ட மக்கள் தான். ஆதியாகமம் 46 அதிகாரம் 27 70 பேர் அங்கு சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் 430 ஆண்டுகள் கழித்த பொழுது அந்த இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகினார்கள். என்னாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் 45 47 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது 20 வயதுக்கு மேலானவர்கள் யுத்த புருஷர்கள் 6,00,000 உண்மையாகவே 3,550 பேர் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இதிலே லேவியர்கள் மற்றவர்கள் பெண்கள் பிள்ளைகள் எண்ணப்படவில்லை.
எகிப்து தேசத்திலே சுமார் 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் புறப்பட்ட இடம் அடிமைத்தன பூமி. இப்பொழுது அவர்களை ஆண்டவர் கானானுக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவேதான் மோசேயின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பூர்வ நாட்களை நினைத்து பாருங்கள் என்று சொன்னார். நாம் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டோமோ அதை நினைவுகூர வேண்டும். இவர்கள் விடுதலை பெற்றது, எகிப்திலிருந்து விடுதலை பெற்றது சுயத்தினாலா, போராட்டத்தினாலா, முயற்சினாலா, அல்லது நம்முடைய காலங்களில் உள்ள உண்ணாவிரதங்களினாலா? இல்லவே இல்லை. ஆண்டவர் தம்முடைய வல்லமையான புயத்தினாலும் வல்லமையான கரத்தினாலும் அவர்களை புறப்பட பண்ணினார். எகிப்திலே ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களாக காணப்பட்டது. ஆண்டவரே யுத்தம் பண்ணினார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல அடிமைத்தனங்கள் இருக்கிறது. மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், பாரம்பரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு புரிந்து கொண்ட உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே பாவத்துக்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். அந்த அடிமையாக இருந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, நாமத்தினாலே, தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர் நம்மை விடுவித்தார் அல்லவா? அந்த புறப்பட பண்ணின காரியத்தை நினைவுகூர வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு காரியம் இருக்கிறது. உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை 40 வருஷங்களாக வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. இரண்டாவது குறிப்பு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே நடத்தின விதத்தை நினைவுகூர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து புறப்பட பண்ணினாரோ அதை நினைவுகூறுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது வனாந்தரத்திலே நடத்தின விதத்தை நினைவுகூர வேண்டும். வனாந்தரமானது சங்கடமான ஒரு இடம். வனாந்தரத்திலே என்ன உண்டு? அங்கே மணல் தான் உண்டு. அங்கே உண்மையாகவே செழிப்பு காணப்படாது. இந்த வனாந்தரத்திலே இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். பகலிலே அவர் மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய பண்ணினார். ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய பாதரட்சிகள் அருந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வஸ்திரமானது பழமையாய் போனதில்லை. ஆண்டவர் அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களை நடத்தினார். ஒருவேளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல, அல்லது ஒரு தாய் தன் பிள்ளையை பராமரிப்பது போல ஆண்டவர் பராமரித்தார். அந்த வனாந்தரமான பாதையிலே வியாதிகள் வராதபடி பாதுகாத்தார். வஸ்திரங்கள் அங்கு கிழியாதபடி பாதுகாத்தார். அங்கு ஆகாரத்தை பரலோக மன்னாவை கொடுத்தார். வேத வசனத்தின்படி பார்த்தால் அது தூதலுடைய அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கீத புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 23 சொல்கிறது, நம்முடைய தாழ்விலே அவர் நம்மை நினைத்தார் அல்லவா, அதை நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, நாம் எந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அதை நினைவுகூர வேண்டும். நம்மை ஆண்டவர் வழிநடத்தினாரே அந்த பாதையை நினைவுகூர வேண்டும். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1-2 சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலே, இந்த வருடத்தின் ஜனவரி 1 இன்று வரையிலும் ஆண்டவர் என்னை உங்களை நடத்தினதை அறிந்து நினைத்து துதிக்க வேண்டும். நம்முடைய தேவைகள் வரும்போது அவர் நம்மை நடத்தினார். நம்முடைய விரோதிகள் நெருக்கும் போது அவர் நம்மை நடத்தினார். வியாதியினுடைய உச்ச கட்டத்தில் போராடி கொண்டிருக்கும் போது அவர் நம்மை நடத்தி சுகம் கொடுத்தார். கவலைகள் பயங்கள் நம்மை மேற்கொள்ளும் பொழுது நம்மை விடுவித்தார். மனிதர்கள் நம்மை கைவிட்ட போது அவர் கை கொடுத்து தூங்கினார். ஆகவே எந்த இடத்திலிருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்தை நாம் நினைவுகூர வேண்டும். வனாந்தரத்திலே நடத்தினதை நினைவுகூர வேண்டும். மூன்றாவதாக உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி
இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல அங்கே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகிறார். அருமையானவர்களே, இந்த உபாகமம் 8:18 பாருங்கள். சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை தந்த அந்த காரியங்களுக்காக நினைவுற வேண்டும். சம்பாதிப்பதற்குரிய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 8:17 வாக்கியத்திலே, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் தன் வசனத்திலே சொல்கிறார். அருமையானவர்களே, புழுதியில் இருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் உங்கள் படிப்பல்ல, உங்கள் திறமை அல்ல, முயற்சி அல்ல, ஆள்பலம் அல்ல. ஆண்டவர் தான் நமக்கு சம்பாதிப்புக்குரிய பலனை தந்தார். எல்லாம் இருந்து ஆயுசு இல்லை என்றால் வீண் அல்லவா? அப்படியானால் சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகிறவர், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை தருகிறவராயிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதம் 11 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். பலன் என்பது ஸ்ட்ரென்த் என்கிற பொருளிலே வருகிறது. அருமையானவர்களே, பலவீனமான உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு, அவர் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பலனை தருகிறார். ஐஸ்வர்யம் என்று சொன்ன உடனே அநேகர் பணம் இம்மைக்குரிய காரியத்தை சொல்கிறார்கள். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதையும் அனுபவிக்க பலன் தருகிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனப்படுத்துகிற ஆவி என்பது அசுத்த ஆவி. ஆனால் பலப்படுத்தும் ஆவி என்பது தூய ஆவியாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே சில காரியங்களை சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை எந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினாரோ அதை நினைவூருங்கள். உங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை நீங்கள் நினைவூருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் அல்லது ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை தந்தவரை நீங்கள் நினைவூர அழைக்கப்படுகிறோம். 4வதாக தேவன் கற்பித்த வார்த்தையை நினைவூர அழைக்கப்படுகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1:13 பாருங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டிலே ஜனவரியிலிருந்து இன்று வரையிலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனங்கள், வேத போதனைகள், நாம் கேட்ட செய்திகள், அருள் உரைகள், வாசித்த ஆவிக்குரிய புஸ்தகங்கள் மூலமாக நாம் பெற்ற வேத உண்மைகள், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த வேத உண்மைகள், வெளிப்பாடுகள், இவைகளை நாம் நினைவூர அழைக்கப்படுகிறோம். அநேகர் தங்கள் வாழ்விலே ஆண்டவர் திருமறை வசனம் மூலமாய் இடைப்பட்ட அந்த மகிமையான காரியங்களை மறந்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையிலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய வேத வசனத்தை படிக்கும் போதும், செய்திகளை கேட்கும் போதும், அருள் உரையை உற்று கவனிக்கும் போதும் அவர்கள் அதை தங்களுடைய நோட்புக்கிலே அவர்கள் பதிவு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் திரும்ப அதை வாசித்து தியானிக்கிறோம் என்று. அதே போலத்தான் யோசுவாவின் புஸ்தகம் 1:13 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 9 பாருங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தை படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. அருமையானவர்களே, வேத வசனத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாலிப பிராயத்தினுடைய எல்லா பாவ சோதனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். வயதான காலத்தில் வருகிற சோதனையை காட்டிலும் வாலிப வயதிலே வருகிற சோதனைகள், போராட்டங்கள் அதிகம். ஆனால் அந்த வாலிப வயதிலே ஒரு வாலிபன் தன்னை எவ்வாறு காத்து கொள்வான்? வசனத்தின்படி வாழ்வதினாலே, வசனத்தை தன் இருதயத்திலே காத்து கொள்வதினாலே. சங்கீத புஸ்தகத்திலே 1 சங்கீதம் 2 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, அப்படி தியானமாயிருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் காரிய சுத்தி உள்ள மனிதர்களாக, காரிய சுத்தி உள்ள மனுஷியாக, வாலிபனாக, வாலிப தங்கியாக மாற வேண்டும் என்றால்
ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் வாசித்து தியானமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் வேத புஸ்தகத்தை வாசிப்பதை குறைத்து விட்டார்கள். வேத வசனத்தை கையாளுவதை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஆனால் வேத வசனம்தான் நம்மை நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார். எஸ்ரா ஒரு நல்ல ஊழியனாக தேவனாலே பயன்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன? வேதவசனத்தை ஆராய்ந்தான், அதன்படி செய்தான், அதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பகுதியிலே 3 காரியங்கள் வருகிறது. அதை ஆராய்ந்ததோடு நின்று விடவில்லை, அதன்படி செய்தான், அதோடு நின்று விடவில்லை, மக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். என் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வேதத்தை நான் தியானிப்பேன், அதன்படி கை கொள்ளும்படி ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய பலத்தின் அடிப்படையிலே கை கொள்ள நான் ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே வாழ முற்படுவேன். அதோடு நின்று விட மாட்டேன். நான் என் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டதை, நான் தியானித்ததை, நான் புரிந்து கொண்டதை வருகிறவர்கள் போகிறவரிடத்திலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை உபதேசிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் எஸ்ரா இதற்கு தக்கதாக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே வேத வசனத்தின்படி உங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தியிருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் நடபடி 17ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். பெராயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்க உள்ளவர்களை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆகவே தெசலோனிக்க விசுவாசிகள் ஆழமான விசுவாசிகள் தான். ஆனால் பெராயா பட்டணத்தார் அவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக காணப்பட்டது காரணம் என்ன? தினந்தோறும் வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்தார்கள், தியானித்தார்கள். அருமையானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே அமாவாசைக்கு ஒரு முறை வேதத்தை வாசிப்பார்கள், பௌர்ணமிக்கு ஒரு முறை வேதத்தை வாசிப்பார்கள், சிலர் வருடத்துக்கு ஒரு முறை தான் வாசிப்பார்கள். ஒரு முறை என்று சொன்னால் அந்த வருடம் முழுவதும் வாசிக்கிற அந்த ஒரு தடவை வாசிக்கிறதை சொல்லவில்லை, எப்போதோ அத்தி பூத்தது போல வேதத்தை வாசிக்கிறார்கள். 4வது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு போதிக்கப்பட்ட வசனங்களை, போதிக்கப்பட்ட செய்திகளை, போதிக்கப்பட்ட உபதேசங்களை அல்லது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த வேத உண்மைகளை நினைவூற நாம் அழைக்கப்படுகிறோம். நான் வேத புஸ்தகத்திற்கு வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? அற்புதத்தின் புஸ்தகமாகும். இந்த புஸ்தகத்தை வாசித்து தியானித்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறும். நீங்களே ஒரு அற்புதங்களாக மாறிவிடுவீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 நான் வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உன் வாயை விட்டு இந்த வேத வசனங்கள் பிரியாது இருக்கட்டும், அது மாத்திரமல்ல அதன்படி செய்ய கவனமாயிரு, இரவும் பகலும் தியானம் பண்ணு என்று சொல்லி யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செய்தால் என்ன விளை வரும்? வழி வாய்க்க பண்ணுவார், நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். இந்த அருமையான வருடத்தின் கடைசி நாளிலே நினைவுறுங்கள். உங்களை எந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் நினைவுறுங்கள். உங்களை வனாந்தரத்திலே வழி நடத்தினதை நினைவுறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுத்த கர்த்தரை நினைவுறுங்கள். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தை நினைவுறுங்கள். ஆண்டவர் புத்தாண்டுக்கு தக்கதாக உங்களை பலப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, வருடத்தினுடைய இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அடிக்கடி நாங்கள் நினைவூற மறந்து வருகிறோம், எங்களை மன்னித்தருளும். எவைகளை நினைவூற வேண்டும் என்று சொல்லி இந்த வருடத்தின் இறுதி நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். புத்தாண்டு ஆசீர்வாதமாக அதற்குள் நுழைய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.